9ஆம் ஆண்டு நிறைவு விழா இறையருளால் இனிதே துவக்கம் பெறுகிறது. சிறப்புமிகு இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தர வேண்டுமா கல்லூரியின் கௌரவ முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி எம் சையது மஸ்ஊத் ஜமாலி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களை அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வது. அதை என் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நான் வழிமொழிகிறேன். இவ்விழாவினை இறைவசனம் ஓடி துவங்குவதற்காக வஹீத் ஃபாத்திமா அரபி கல்லூரியின் மாணவர் முகமது சஃப்வான் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணெல்லாம் கண்மணி காரும் நபி உன்முகம் நினைவெல்லாம் நிறையொரே ரசூலும் வதனம் உமை நான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மறப்பேனோ உமை நான் பார்ப்பேனோ பார்த்தாலும் அனைவருக்குமாய் சேர்த்து ஆசியுரை உபன்யாச உரை வழங்குவதற்காக தமிழகத்தினுடைய மூத்த ஹஜ்ரத் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மேடைக்கு வந்து விடுவார்கள். இப்போது நமது கல்லூரியினுடைய வஹீத் ஃபாத்திமா சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி சங்கைக்குரிய அலிஜனா அல்ஹாஜ் விஎஸ்ஏ உமர் அண்ணன் அவர்கள் தங்களுக்கு முன்னால் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லா புகழும் எல்லாம் வந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாவதாக. நமது ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரியின் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று ஏற்றுள்ள ஹஜ்ரத் அவர்களுக்கும் தனது வழங்க இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கும் ஆசியுரை வழங்க இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கும் அனைத்து உலமா பெருமக்களுக்கும் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையால் நமது ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி துவங்கப்பட்டு 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவை இறைவனின் நாட்டப்படி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால் இந்த ஆண்டு நமது கல்லூரியில் 15 மாணவிகள் ஆலிமா ஹுசைனியா பட்டம் பெறுகிறார்கள். அதில் 13 மாணவிகள் தையல் பயிற்சியை நிறைவு செய்து
டெய்லரிங் சான்றிதழையும் பெறுகிறார்கள். மேலும் நமது கல்லூரியில் கடந்த ஆண்டுகளில் பட்டம் பெற்ற 5 ஆலிமாக்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்சலுல் உலமா பட்டய படிப்பை நிறைவு செய்து அப்சலுல் உலமா சான்றிதழ் பெறுகிறார்கள் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே விட்டார்கள். நமது கல்லூரியானது நமது ஊரில் உள்ள பெண் பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு சிறந்த ஆலிமாக்களாக உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. காரணம், பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிப்பது என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளை சிறந்த பண்புமிக்க பிள்ளைகளாக உருவாக்குவதற்கான மிகச்சிறந்த வழியாகும். எனவே நமது பிள்ளைகளுக்கு கட்டாயம் மார்க்க கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக அல்லாஹ் நமது ஹுசைனியா மகளிர் அறிவியல் கல்லூரியை வழங்கியிருக்கின்றார். இந்த வாய்ப்பை நமது மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தாலா அவனுக்காக செயல்படுகிற இந்த வேலையை முழுமையாக அங்கீகரிப்பானாக. இந்த மதரசா காலமெல்லாம் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற தேர்வை செய்வானாக. உயர்ந்த நோக்கத்தில் இந்த பணிகளை துவங்கிய எங்களுடைய தகப்பனாரை அல்லாஹ் தாலா பொருந்திக் கொண்டு அவர்களது மறு உலக வாழ்வை சிறப்பாக்கி வைப்பானாக. அவர்கள் துவங்கிய அனைத்து நற்காரியங்களும் நாங்களும் தொடர்ந்து சிறப்பாக செய்வதற்கு அருள் புரிவானாக என்று துவா செய்து நீங்கள் அனைவரும் எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது கல்லூரியினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ணன் VSL உமரண்ணன் அவர்கள் தனது உரையில் ஒரு உயரிய நோக்கத்தை, நமது கல்லூரி உருவாக்கப்பட்டதற்கான உயரிய நோக்கத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நம்முடைய உள்ள பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்றறிந்த ஆலிமாக்களாக மார்க்கத்தை பேணி நடக்கிற பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் நம்முடைய கல்லூரி துவங்கப்பட்டது என்பதை தெரிவித்தார்கள். பெண் பிள்ளைகளிடத்திலே தீனை கொடுத்து விட்டால் அது அவர்களுக்கான சீர்திருத்தம் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். பெண்களிடத்திலே தீன் கிடைத்துவிட்டது என்றால் அவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக பண்பட்டவர்களாக உருவாக்கிவிட்டால் எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாட்டிலிருந்து கொஞ்சமும் பிசகி விடாமல் நழுவி விடாமல் உறுதிப்பாட்டோடு இருப்பதில் ஆண்களை மிஞ்சியவர்கள் பெண்கள். இந்த மார்க்கத்திற்கான பெரும் சேவைகள், இந்த மார்க்கத்திற்கான மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், அதற்கான வக்ஃபுகள் என்று பார்க்கிற போது அதில் வக்ஃபு செய்தவர்களில் ஆண்களும் விதமாக இருந்தாலும் பெண்கள் இந்த தீனுக்காக வேண்டி வக்ஃபு செய்ததில் மிக முக்கியமானவர்கள். மக்கமா நகரத்திலே ஒரு மதரசா இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சௌலத்தியா என்று பெயர். அந்த சௌலத்தியா மதரசாவிலே தான் தென்னகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தாய் கல்லூரியாம் ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத்
அரபிக் கல்லூரியை நிறுவிய ஸ்தாபகர் ஷம்சுல் உலமா அல்லாமா அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மதரசாவிலே பயின்றவர்கள். சௌலத்தியா என்பது அந்த மதரசாவுடைய பெயர். இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கமா நகரம் சென்றிருந்த ஒரு பெண்மணி இந்த புனித பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம், வந்து இந்த மண்ணிலே தீனுக்காக வேண்டி ஏதாவது ஒரு தடத்தை நம்முடைய பங்கை ஏதாவது விதைத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த உயரிய எண்ணத்தின் மேலிட்டால் தனக்கு கிடைக்கப்பெற்ற பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை கொண்டு அந்த மக்கமா நகரத்தில் ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி அங்கு இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் காரியஸ்தர்களிடத்தில் அதை ஒப்படைத்து தீனுக்காக வேண்டி மார்க்க சேவைக்காக இதை முழுமையாய் பயன்படுத்துங்கள் என்று ஒப்படைத்தார்கள். அந்த இடத்திலே நிறுவப்பட்ட மதரசா தான் இன்றும் சீரும் சிறப்புமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிற மதரசா சௌலத்தியா. இந்த மதரசாவுக்கு சௌலத்தியான பெயர் வந்ததற்கு காரணம் அந்த பெண்மணியினுடைய பெயர் சௌலத்துன் நிசா. சௌலத்துன் நிசா அவர்களினுடைய பெயரிலேயே அந்த வகுப்பு அந்த சேவை நிலைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அவர்களுடைய பெயரில் துவங்கப்பட்ட மதரசா பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் சீரும் சிறப்புமாக பல ஆலிம் பெருமக்களை சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெண்களிடத்தில் தீனின் மீதான பற்றும் பிடிமானமும் ஏற்பட்டு விட்டால் அதை எந்த சூழலிலும் அவர்கள் சமரசத்திற்கு இடமில்லாமல் எந்த நெருக்கடியான சூழலிலும் தீனுடைய கொள்கை என்றால் கோட்பாடு என்றால் உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உயரிய நோக்கத்தில் தான் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடாத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமது ஊரில் மிகச்சிறந்த முறையில் பெண்களுக்கு நல்ல பாடத்திட்டத்தை நிறைய மதரசாக்களில் துவங்குவதற்கு முன்பதாகவே மதரசாக்களை சென்று பெண்கள் மதரசாக்களிலே ஆய்வு செய்து எந்த பாடத்திட்டத்தை வைப்பது என்று ஒரு பெரும் திறமையை கொண்டு நல்ல தரமான பாடத்திட்டத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் துவங்கப்பட்ட நமது ஹுசைனியா மகளிர் அறிவியல் கல்லூரி 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 7வது பட்டமளிப்பு விழாவில் நாம் வீற்றிருக்கிறோம். சிறப்பான இந்த நல்ல முபாரக்கான இந்த நேரத்தில் இந்த வேளையில் சனது கொடுக்க இருக்கிற பெருமக்கள் ஆசிரியரை வழங்க இருக்கிற அதில் பிறந்தவைகள் வருகை கொண்டிருக்கிறார்கள். நிகழ்வினுடைய முக்கிய பகுதியை நாம் எழுதியிருக்கிறோம். நிகழ்வில் வட்டுருக்கமான சிறப்புரையாக பாத்திமா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் தந்தைக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய ஃபைஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹஜரத் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ரிஃபாவுதீன் பாக்கவி சந்தித்தவங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்களோ, தீன் பெண்களிடத்தில் வந்து விட்டால் அது பரிணாம வளர்ச்சி பெறும் என்று சொன்னார்கள். சமீபத்தில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பரவலான பெருவெள்ளம், அந்த பெருவெள்ளத்தில் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை, மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையோடு சேர்ந்து அந்த இடர்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் உதவிகளை செய்து வந்தார்கள். சில மாநில தலைவர் அவர்கள் ஒரு குடிசை பகுதி ரொம்ப பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு ஊர்,
அந்த ஊருக்கு உள்ளார சென்று மீட்பு பணிகள் செய்துவிட்டு அவர்களுக்கான உதவிகளை வழங்கி வரும்பொழுது ஒரு வீட்டில் மட்டும் ஒரு அம்மா, அவங்க தனியா இருக்கிறாங்க. பெரிய வயசுலாம் இல்லை, ஒரு நடுத்தரமான வயசு. அவங்க அதற்கு நிப்பாட்டி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கெல்லாம் தண்ணி வந்ததுனால வேறு பக்கமா போயிட்டாங்க. அப்படி நான் போகல, எனக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு பத்துவா வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு என்னன்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், என் கணவர் புருஷன் மௌத்தா போயிட்டாங்க, நான் இதால இருக்கிறேன். இதால இருக்கிறன்னா இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாமா? வீட்டை சுற்றி தள்ளி நிற்குது, எல்லாருமே உயிருக்கு பயந்து அங்கங்கேயா ஓடி போற நேரத்திலையும் கூட அந்த மார்க்க சட்டம் அதற்கான தெளிவு கிடைக்காத வரையிலும் இருக்கும் இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த பிடிமானமான உணர்வு பெண்களிடத்தில் அலாதியாக வரும். இது எப்போ வரும் அப்படின்னா தீன் முழுமையாகும் போது இந்த எண்ணம் வரும். இந்த எண்ணம் வந்துட்டா இதாவினுடைய பரிபூர்ணமான காலகட்டம் அவங்க பேணுதலாகவே இருப்பாங்க. ஒரு 40 நாள் இருந்துட்டு நாகூர் கடல்ல போய் காலை முக்கிட்டா இதா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான சரியத்துக்கு வேறுபட்ட மாறுபட்ட முரணான பழக்க வழக்கங்கள் அவங்கள வந்து இல்லாமல் போயிடும். அதனால சொன்னாரு தீன் முழுமையாகணும். அப்ப அந்த தீன் முழுமையாகுவதற்காக உருவாக்கப்பட்ட மதரசாக்கள், அருமையான ஆலிமான்கள், சகோதரிகள் மார்க்கத்தை முழுமையாக கற்றிருக்கிறாங்க. அல்லாஹ் அதை பேணுதலாக நடத்தாக்கக்கூடிய நற்குணத்தை அவங்களுக்கு தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Jazakumullahu ahsana ma jaza bihi salihin fid darain. மிக நீண்ட நேரம் ஹஜ்ரத் அவர்களுடைய உரையை எல்லோருமே எதிர்பார்ப்பார்கள். அவ்வளவு கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்து சரளமாய் கொட்டும். ஆனால் நேரத்தினுடைய நெருக்கடியின் காரணமாக ஹஜ்ரத் அவர்கள் சுருக்கமாக பேசினாலும் சிறந்த கருத்தை தந்தமைக்காக ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ். இப்பொழுது சனது வழங்கும் நிகழ்வு 15 ஆலிமாக்கள் ஹுசைனியா ஆலிமா சனதினை பெறுகிறார்கள். இந்த 15 பேரில் 13 மாணவிகள் தொழிற்கல்வி என்ற வகையில் தனியார் பயிற்சியை நிறைவு செய்து DIT சான்றிதழையும் பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதினை பொதுமக்கள், ஹஜ்ரத் பெருந்தகைகள், திருவாரூர் மாவட்ட அரசு காசி அல்லாமா ஷேகுல் ஃபலக் ஏஎஸ்எம் ஹஜ்ரத் குப்ரா அவர்கள், வீரசோழன் ஹைராத்துல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியுடைய முதல்வர் சங்கைக்குரிய ஓலம் ஹஜ்ரத் குப்ரா அவர்களும் மற்றும் உள்ள சங்கைக்குரிய உலமா பெருமக்களுடைய துஆவோடு இந்த ஆலிமாக்களுக்கான சனதை வழங்கப்படுகிறது. DIT சான்றிதழை, பெயர் சான்றிதழை நமது கல்லூரியுடைய நிர்வாக பெருமக்கள் இணைந்து சனதோடு இணைந்து சான்றிதழையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பெயர் வாசிக்கப்படுகிற ஆலிமாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
புரட்சிக்கு முன்னாலே இந்த அவையிலே நீண்ட கால சகோதரர் வழிபட்டது அவர்கள் வந்திருப்பதனாலே அதை பற்றி வார்த்தைகள் சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அதை நான் மற்றவர்களுக்கு நான் முற்படுகிறேன். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக அவர்களோடு தொடர்பு மண்பொருளாக ஜாமியா மண்பொருளாகவே நாங்கள் படிக்கின்ற காலத்திலே ஒரே சமானாக படித்தோம். அதற்குதான் அவர்கள் பார்க்கிறார். அதற்கு பிறகு பல விஷயங்களில் பல வகைகளில் உதவி பண்ணியிருக்கிறார்கள். அடுத்து பாரதிய அறக்கட்டளை துவக்கப்படக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதியண்ணன் அவர்கள் மருத்துவ பாரதியண்ணன் அவர்கள் பாரதிய அறக்கட்டளையை கட்சி துவக்க விழா சிறப்பு விழா நடத்தும் போது நானும் கல்வர்களும் வசந்தவர்களும் மருத்துவம் தீஜையும் கலாபதி செல்வத்தவர்களும் 33 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வந்து வரலாற்றை உண்டாக்கியிருக்கிறோம் என்பதையும் இப்பொழுது நான் அங்கே எனக்கு அவர்களை பார்த்தவுடனே அது நன்மையும் ஞாபகத்திற்கு வந்தது. ஆக அவர்கள் இன்னும் 10 ஆண்டு வாழ 7 வாழ என்னுடைய சகோதரர்களாகவே இன்னும் 10 ஆண்டு வாழ என்று மாற்றி துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் சடங்கு வழங்குவதற்கு முன்பதாக தங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டது நிகழ்வுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது சடங்கு வழங்குகிற நிகழ்வு பெயர் வாசிக்கப்படுகிற பிள்ளைகள் எழுந்து நிறுத்துமாறு பட்டம் பெறுகிற ஆலிமாக்கள் பெயர் வாசிக்கப்படுபவர்கள் மேலே எழுந்து நிற்கட்டும். சனதை பெறுபவர்கள் வந்து சனதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அபூபக்கீஸ்வரம் பேங்க் தெருவை சார்ந்த அப்துல் ஜப்பார் அவர்களின் மகளார் ஏ சல்மா ஹுசைனியா ஆலிமா சனதினை பெறுகிறார்கள். உடன் சேர்த்து சான்றிதழையும் பெறுகிறார்கள். இவர்களுடைய சனதை இவர்களுடைய தந்தை அப்துல் ஜப்பார் அவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். பாத்திமா நகர் முகமது சாஹித் அவர்களின் மகளார் ரிசானா பைரோஸ் அவர்கள் ஹுசைனியா சான்றிதழையும் சந்தனையும் டிஐடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். இவர்களுக்கான சான்றிதழை தனதை அவர்களுடைய தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பாலாக்குடி பாத்திமா நகர் முகமது சாஹித் அவர்களுடைய மகளார் இர்பானா நசரின் அவர்கள் சான்று பெறுகிறார்கள். இவர்களுடைய சந்தனை சகோதரர் முகமது பர்கான் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பிரதமரி அரபாத் பொரு ஷாஹி ஹமீத் அவர்களின் மகளார் சபானா ஜாஸ்மின் அவர்கள் ஹுசைனியா தனதினை பெறுகிறார்கள். இவர்களுடைய தனதினையும் டிஐடி சான்றிதழையும் தந்தை ஷாஹி ஹமீத் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கரை தெற்குத்தெருவை சேர்ந்த அப்துல் அசீஸ் அவர்களின் மகளார் ஏ பசிமா பேகம் அவர்கள் ஹுசைனியா ஆகிய சான்றிதழை தனதினை பெறுகிறார்கள். டிஐடி சான்றிதழுடன் அவர்களுடைய தந்தை அப்துல் அசீஸ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கரை மேலப்பெண் நிலையம் முகமது இஸ்மாயில் அவர்களின் மகளார் எம் மசூத் அஹமது நிசா அவர்கள் ஆலிமா ஹுசைனியா தனதினையும் டிஐடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். இவர்களுடைய தந்தை தனதினை பெற்றுக் கொள்கிறார்கள்.
கபீர் அவர்களின் மகளார் செய்யபனி பாத்திமா அவர்கள் ஹுசைனியா சனதினையும் பிஏடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். அத்திக்கடை மௌன்றியோடு ஷித்தீக் பாட்ஷா அவர்களின் மகளார் எஸ் மஹப்பத் பேகம் அவர்கள் ஹுசைனியா சனதினையும் பிஏடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். அவர்களுடைய சிறு தந்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்புடைய கமானியா தெரு ஷாஹி ஹமீத் அவர்களின் மகளார் எஸ் ரஜினிஷா அவர்கள் ஹுசைனியா சனதினையும் பிஏடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். அவர்களுடைய சகோதரர் சனதினை பெற்றுக் கொள்கிறார். சான்று அத்திக்கடை மலர்ந்தோடு காதல் அவர்களின் மகளார் இன்சாயா பர்வீன் அவர்கள் ஹுசைனியா சனதினையும் பிஏடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். அவர்களுடைய சிறிய சந்தேகர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை கமாலியா பொருள் முகமது சலீம் அவர்களின் மகளார் எம் ரஷ்மிதா ஆஸ்மின் அவர்கள் ஹுசைனியா சனதினை பெறுகிறார்கள். அவர்களுடைய சனதினை பெரிய தந்தை அலிகுல் ஜமால் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை காமராஜர் சாலை சார்ந்த ஜாகிர் ஹுசைன் அவர்களின் மகளார் முஜாஹிதா பானு அவர்கள் ஹுசைனியா சனதினையும் பிஏடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். அவர்களுடைய சிறிய தந்தை முகமது காசிம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை வடக்குத்துறையை சார்ந்த முகமது கசாரி அவர்களின் மகளார் ஹதீஜா நாச்சியா அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதினை பெறுகிறார்கள். அவர்களுடைய அப்பா காஜாவுதீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பலாபுரி ஜன்னத் நகரை சார்ந்த சையது சுல்தான் அவர்களின் மகளார் எஸ் சஃபீனா பேகம் அவர்கள் ஹுசைனியா சனதினையும் சான்றிதழையும் பெறுகிறார்கள். அவர்களுடைய தந்தை சனதினை பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை மயில்புரத்தை சார்ந்த மன்சூர் அலி அவர்களின் மகளார் பர்ஜானா பர்வீன் அவர்கள் ஹுசைனியா சனதினையும் பிஏடி சான்றிதழையும் பெறுகிறார்கள். அவர்களுடைய மாமா தாரிக் பாட்ஷா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கடந்த ஆண்டுகளில் ஹுசைனியா சனது பெற்ற ஆலிமாக்கள் அப்துல் உலமா பட்டய படிப்பை நிறைவு செய்து அப்துல் உலமா பட்டத்தினை பெறுகிறார்கள். எம் ஆஷிகா பெரஹானா ஆலிமா ஹுசைனியா அவர்கள் அப்துல் உலமா பட்டத்தினை பெறுகிறார்கள். இந்த பட்டங்கள் சமீபத்திய ஹஜ்ரத் அவர்களுடைய கருத்தால் வழங்கி மறக்கப்பட்டுள்ளோம். பெருமை வாசிக்கப்படுறவங்க தொடர்ந்து வாங்க. சூரத் நிசா ஆலிமா அவர்கள் அப்துல் உலமா சனதினை பெறுகிறார்கள். தங்கள் காஜாவுதீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை மேலப்பிரிவை பார்த்த அமானல்லா அவர்களின் மகளார் ராஷிதா பர்வீன் அவர்கள் அப்துல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். அவர்களுடைய கணவர் ஹாஜி அலி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பாலாக்குடி ஜமானியா துறையை சார்ந்த பலனமொழி ஜமால்ராம் பாத்தல் ஹசரத் அவர்களுடைய மகளார் சுமையா ராஷ்மின் அவர்கள் ஆலிமா ஹுசைனியா அவர்கள் அப்துல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். தொடர்புடைய மெயின்புறத்தை சார்ந்த முகமது சலீம் அவர்களின் மகளார் எம் ரஜினிஷா ஆலிமா ஹுசைனியா அவர்கள் அப்துல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். அவர்களுடைய சகோதரர் அதை பெற்றுக் கொள்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சனது பெற்ற ஆலிமா ஹுசைனியா சனது பெற்ற அப்துல் உலமா சான்றிதழை பெற்ற ஆலிமாக்களினுடைய இன்னும் வறுமையில் வாழ்வதை
வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா செழிப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ்வுக்கு உயர்ப்பானதாக, அவனால் பொருத்திக் கொள்ளப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் கற்ற கல்வியை பிரயோஜனமான கல்வியாக, பிறருக்கு பயன்படும் கல்வியாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று மேம்பட்டவருடைய துஆவையும் ஆதரவு வைத்து வீரசோழன் சைதாத்துல் இஸ்லாம் அரசு கல்லூரியினுடைய முதல்வர் சந்தைக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஓரம் ஹஜரத் விழா அவர்கள் ஆசிரியரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن فاسألوا الله من فضله. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا علي. ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரியின் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் 9ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் அதனுடைய முதல்வர் ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் காஞ்சிபுரம் மாவட்ட டவுன் காசி சையது மசூத் ஜமானி ஹஜ்ரத் அவர்களே, சிறப்பான இந்த விழாவில் சனதுகளை வழங்கி பரக்கத்தான தன்னுடைய கரங்களால் அல்லாஹ்வுடைய அருளை வாரி இறைத்திருக்கின்ற திருவாரூர் மாவட்ட அரசு காசி ஏஎஸ்எம் சர்தார் மஹிதீன் ஹஜ்ரத் அவர்களே, வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஃபௌஸ் அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்களே, அன்பு குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, எனது கட்சியில் இனிய உலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தும் என்றென்றும் நமக்கு உரித்தாகட்டுமாக. இதன் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் ஏழுலக நாதரே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் சியாரத்துடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரில முறையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும்
அங்கே மகிழ்ச்சியாக அல்லாஹ்வை கண்ட ஜெபா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிற புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் திருக்கலிமாவை முன்மொழிந்தவுடனே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் வருவதற்கு நடுவில் செய்தவர்களாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்கள் கல்வி பெற்றிருப்பது, அது மார்க்க கல்வி பெற்றிருப்பது எத்தனை அவசியமானது என்பதை இன்று இஸ்லாமிய சமுதாயம் உணர தலைப்பட்டு விட்டது. அதனுடைய வழிபாடுகள் ஆங்காங்கே நிஸ்வான் மதரசாக்களாக பரிணாமம் பெற்றிருக்கின்றன. அல்லாஹ் வஹாப் பாக்கியார் அவர்கள் தன்னுடைய தூர் நோக்கினால் 7 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மதரசாவை நிறுவி பெண்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்போம் என்ற முயற்சிகளையும் அதற்காக தன்னுடைய குடும்பத்தினருடைய அர்ப்பணிப்பு செயலையும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய மன்னரையை ஒளிமிக்கதாக நறுமணமிக்கதாக ஆட்சியர் புரிவாராக. கணேசத்துக்குரியவர்களே, ஒரு பெண்ணால் என்ன முடியும்? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே, தீமைகள் அழிவதும் பெண்ணாலே என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரபிக் கல்லூரிகளுடைய நோக்கமாகும். அவர்களுக்கு எவ்வளவு பணிகள் இருக்கிறது, அவரிடத்தில் எவ்வளவு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது என்பதை விழாவாரியே விளக்குவதற்கான தருணம் அல்ல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த இடத்தில் அடுத்தமாக பதிவு செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லக்கினு அவுலாதக்கும் கவுல லா இலாஹ இல்லல்லாஹ். உங்க குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர்கள் சொல்ல வையுங்கள் என்று பெருமானார் உத்தரவிடுகிறார்கள். சொல்ல வையுங்கள் என்ற அந்த உத்தரவும் பெண்கள் தான் ஆண்களுக்கா என்றால் நிச்சயமாக ஆண்களுக்கு அல்ல. அந்த குழந்தையின் முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய தாய் தான் அந்த பணியை செய்ய வேண்டும். அம்மா என்று சொல்லுகிற நேரத்திலே, அத்தா என்று சொல்லப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் என்று சொல்ல வழங்கிவிட வேண்டும் என்பதை பெருமானார் பணியாக சுமத்துகிறார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள், லக்கினும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்திலிருந்து பிரியும் நேரத்தில் உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பணியும் கூட பெண்களுக்கு தான். ஏனென்றால் மகன்கார் வருவான், அப்படி பார்த்து அப்பா கத்தா இருக்கிற அப்படி போயிடுவான், அவரே பார்த்து போயிடுவான். ஆண்கள்லாம் வரவர்கள் பார்த்து விட்டு சென்று விடுவார்கள். கூட இருந்து மூத்தாகிற நேரத்திலே அந்த ஆத்மா சாந்திக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அந்த பெண்ணாகத்தான் இருப்பாள். அதனால் இந்த உத்தரவு கூட பெண்ணை தான் பார்த்து சொல்கிறார்கள். மௌத்தாகும் பொழுது எதையும் நினைக்கக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ். அது பிறக்கும் பொழுது பிறந்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்தாகும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னா உண்மையிலே அந்த பெரிய பாக்கியசாலி. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் அமைந்து விடுகிறதோ அவர் நிச்சயம் சுவனம் செல்லுவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் மீது பெருமானார் சுமத்திய பணியிலே மிக முக்கியமான பணி குழந்தையை உருவாக்குவது. குழந்தையை உருவாக்குவது எப்படி இருந்தாலும் ஒரு பெண் திருமணம் முடிப்பாள், குழந்தைகளை பெறுவாள். அந்த குழந்தைகளை ஒவ்வொரு பெண்ணும் உருவாக்கிவிட்டால் இந்த சமூகம் உயர்ந்த வரை கொண்டு அமையும் என்பதில் சந்தேகமில்லை. குழந்தையை உருவாக்கக்கூடிய பணி பெண்கள்லாம் சொல்வார்கள், என்ன பார்த்தா ராசா என்று கொஞ்சுவார்கள், என்ன பார்த்தா ராசா என்று பிள்ளைகளை கொஞ்சுவார்கள். ஆனா அந்த குழந்தை அவளை பெற்றுட்டா, அது அவள் குழந்தையை பெற்றா, அவள் தான் அந்த குழந்தையை பெற்றா. ஆனா என்ன சொல்லணும்னா, நான் பெற்ற ராசான்னு சொல்லணும். அப்படி சொல்வதற்கு பதிலாக என்ன பெற்ற ராசா என்பதாக சொல்வாள். அதனுடைய பொருள் என்ன என்றால், எனக்கு தாய் என்ற பெயரை பெற்று தந்த ராசா,
நீ பிறக்க இல்லைன்னா என்னை எவ்வளவு தாய் சொல்ல மாட்டான், மல்லடின்னு தான் சொல்லுவோம். எனக்கு தாய் என்ற ஒரு பெயரை பெற்று தந்த ராசாவே என்று அந்த குழந்தை கொஞ்சுவாள். கொஞ்சுகிற அவள் அந்த குழந்தையை உருவாக்க வேண்டும் அல்லவா? எப்படி உருவாக்க வேண்டும் திருக்குறானில் அல்லாஹ் வழிகாட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறப்பாக ஸ்டார்ட் அண்ட் ஸ்பீக் என்று சொல்வார்கள். ஒரு வார்த்தை எடுத்தனாலும் நச்சல் சொல்லுவார். குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருவான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், நீ அல்லாஹ்ட்ட கேளு, ஒன்னால முடியலன்னா அல்லாஹ்ட்ட கேளு. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, என்னுடைய மனைவி மக்களே எங்களுக்கு கண்குளிர்ச்சி தருவாயாக. அமீன் சொல்லுங்க. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, என்னுடைய மனைவி மக்களே எங்களுக்கு கண்குளிர்ச்சி தருவாயாக. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக எங்க பிள்ளைகளை அனுப்புவாயாக. அந்த என்ன ஆசைப்பட முடியுமா? உள்ள சாதாரண பிள்ளையா இருக்கக்கூடாது, இறையச்சம் உள்ளவர்களுக்கு தலைவரா. இறையச்சமா இருக்கணும்னு சொல்லல, நல்ல யோசிங்க. நல்லா ஆசை தெரியுமா? இந்த பெண்ணு வெளியாகிற பையன் முத்தகீனுக்கு தலைவராக, ஒவ்வொரு முத்தகீனுக்கு தலைவராக, முத்தகீனுக்கு தலைவராக ஆகிட்டா அது எவ்வளவு பெரிய தத்துவம் வந்து பாருங்க. அந்த ஆசைப்படுறான், அந்த சூப்பர்மன்கள், சூப்பர்மன்களுக்கு தருகிறான் என்று துவாட்சியில் சொல்றவர் அல்லாவுடைய எதிர்பார்ப்பை எதிர்த்துகிறான். அல்லாவுடைய எதிர்பார்ப்பது அதே போன்றே திருமணம் முடிக்கும் பொழுது பெருமானார் சொல்வார்கள், அவர் சொல்வார்கள், தனக்கும் வத்தவாளது பிரேமி உபாதிப்பிக்கும் மனுவான் எவ்வளவு திரும்ப அப்படிங்கம்மா பிள்ளைகள் பெறுங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற முடியுமா? அவர்களை வச்சு மறுமையில நாம் பெரும் பேசுறோம். அப்படிப்பட்ட பிள்ளையை பெறும். அவர்களை வச்சு நான் பெருமைப்படுறோம். நாம் பெருமைப்பட்ட பிள்ளை எப்படி இருக்கோம்? தம்பி ஆச்சரியமாக என் முகத்தானா அற்புதமா இருக்கிறீங்க என்று நாம் பெருமைப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில நம்ம பெருமைப்படுத்தணும். அதுதான் அல்லாஹ் சொல்லி தருவான், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இதுல ஸலவாத் சொல்லணும்னா தெரியும். ஸல்லிம் அலைஹினா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தாம இருந்தான். ஸல்லிமுக்கு அர்த்தம் என்ன? சலாமத்து மினல் தம்மி, அவர்களை கேவலப்படுத்தாத. நீ அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலப்படுத்தாத. அனுபவம் என்ற மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருகிறது. டெல்லி ஜாமியா மஸ்ஜித்ல ஒருத்தர் பிச்சை எடுக்கிறார். ஒரு வயசான அவர் பேர ஒரு ஆங்கிலேயன் வந்தான். அவருக்கு பிச்சை கேட்டாரு. அந்த ஆங்கிலேயன் இருக்கிற காசை கொடுத்தான். கொடுத்துட்டு அவன் போனவன் பேண்ட் பாக்கெட்ல மணிப்பர்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிட்டான். இதான் முசாஃபர் பார்க்கிறார். முசாஃபர் பார்த்தவர் அந்த மணிப்பர்ஸை விட்டுட்டு போயிட்டானே, அவனை கொண்டு சேர்க்கணுமே வேகமா நொட்டி நொட்டி ஓடி சார் எடுத்துட்டார். அது கூட அவன் கார்ல எழுப்பினான். சார் கார்ல எழுப்பினான். மணிப்பர்ஸை ஒப்படைக்க முடியாது. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், அவன் மாசம் ஒப்படைக்கணுமே, மணிப்பர்ஸை ஒப்படைக்கணுமே. ஒரு முத்தமையான மனிதர், ஏழை இருந்தாலும் நானே நிற்கவன், எப்படியாவது அவங்க ஒப்படைக்கணும். மறுநாள் இருந்து அவருக்கு என்ன வேலை தெரியுமா? பிச்சை தரவோனே வெள்ளக்காரனா இருந்தா அவங்க ஆய்ந்து பார்க்கறது, தாம் அடிப்பத்தில் இருக்கக்கூடிய போட்டாலும் அது முன்னா இருக்கான்னு பாருங்க. மறுநாள் இருந்து ஆங்கிலேயருக்கு ஏதாவது பிச்சை எடுக்க வந்தாங்க. பிச்சை கட்டம் டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுக்கு ஆங்கிலேயர்கள் நிறைய வந்திருப்பாங்க. அவங்க சுற்றுலா பாடி வர பழக்கம் உண்டாங்க. அவங்களிடத்துல அந்த படத்தையும் பார்க்கறது, தாழையும் பார்க்கறது, இப்படியே பார்த்த ரொம்ப நாளா கடைசியில் ஒரு நாள் அந்த ஆள் மாட்டிட்டான். அது பல வருடங்களுக்கு இப்ப சார் இது உங்க மணிப்பர்ஸ் அப்படின்னு கேட்டான். ஆமா என்னுடைய மணிப்பர்ஸ் தான். நீங்க சென்ற தடவை வரும்பொழுது எனக்கு பிச்சை கொடுத்தீங்க, போட்டுட்டு போயிட்டீங்க, பேங்க் பாக்கெட். எப்பா நான் அதை நானே தேடலை. ஏன்னா அந்த பெரிய காசு ஒன்று நான் வைக்கல, கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். சும்மா $10 $20 தான் வச்சிருந்தேன். அதனால அந்த மணிப்பர்ஸ் தேடலை. நான் தேடலை.
அது கொஞ்சம் மணி தான் இருக்குது, கொஞ்சம் மணி தான் இருக்குது. அதை எடுத்து நீ திருவிழித்திருக்கலாம் 18 வருஷமா வச்சுனா அதை பாதுகாத்துட்டு இருந்தேன்னு அந்த கடவுள் கேட்டார். கடவுள் கேட்டார், 15 வருஷமா பாதுகாத்துருக்காங்க, உள்ளே இருக்கிறது கொஞ்சம் காரணப்பா, நீ திருவிழிச்சாங்க, நானே தேடலையே சார். மறுபடியும் ஒன்று, நீங்க கிறிஸ்தவர்கள், நான் இஸ்லாமியர், 2 பேருக்கும் மறுபடியில நியாய தீர்ப்பு இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நியாய தீர்ப்பு நாட்டில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மணிபஸ் சம்பந்தமாக உங்க ரிப்போர்ட் நிச்சயமா சொல்லப்படும். ஏனென்றால் உலகத்துடைய எல்லா நிகழ்வுகளையும் அல்லா விசாரிக்காம ஒன்றுதான் உலகம் விசாரிப்பான். எல்லாத்தையும் நான் இல்லாத சபீரத்தா கபீரத்தை சின்னதோ பெரியதோ பிரச்சனை எல்லாத்தையும் விசாரிக்காம நான் விடுவதில்லை. அப்ப இந்த மணிபஸ் சம்பந்தமா பேசுவோம். விசாரிப்பது அல்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? அங்க என்ன சொல்லப்படும் தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய ஒரு கிறிஸ்தவருடைய பணப்பையை ஒரு முஸ்லிம் எடுத்து ஏமாற்றி விட்டான் என்று சொல்லப்படும். ஒரு கிறிஸ்தவருடைய பணப்பையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ஈமான் கொண்டவர் ஏமாற்றி விட்டார் என்றுதான் சொல்லப்படும். நான் இந்த மணிபத்தை எடுத்துருங்க. அந்த நியாய தீர்ப்பு நாடு என்ன சொல்றது தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூடிய ஈமான் கொண்ட ஒரு மனிதனுடைய மணிபத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ஈமான் கொண்ட ஒருவர் ஏமாற்றினார். இந்த வார்த்தையை கேட்டால் எங்கள் தாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு குளிச்சு போவாங்க, எவ்வளவு தகர போவாங்க. முஸ்லிம் ஏமாற்றினான், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்றி போச்சு. அவர் என்ன திட்டாம எனக்கு இப்படி ஒரு வேணுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்றிவிட்டார் என்பதை அறிஞர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை அகமான வார்த்தையை கேட்கிறார். நாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என் ஆயிரத்துக்கு என்றால் எந்த கெட்ட பேர் வேண்டாம், நான் வாழ்வேன். ஆனா அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி வாழப்பட்டேன். இப்ப என்ன தெரியுமா? அதே தீர்ப்பை மாற்றி சொல்லப்படும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ஈமான் ஒருத்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் ஒருவருடைய மணிபத்தை பல காலம் வைத்திருந்து பாதுகாத்து கொடுத்தான் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். பரவாயில்லை என்று உண்மத்தில் இப்படி ஒருத்தர் ஆயுத ஆச்சரியப்படுவார். சார் நான் இதை வைத்திருந்தேன் என்று அவர் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கிழவனாக நம்மை நாம் நினைத்துக் கொள்வோம், கிழவனாக நம்மை நாம் நினைத்துக் கொள்வோம். பெருமானார் சொன்னார்கள், குழந்தை கல்யாணம் முடிக்கும் பொழுதே சொல்லிட்டாங்க, எப்ப இன்னைக்கு நீ முன்னாடி கேட்கறதுனால குழந்தை வரும். கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, தவாலும் தக்காதரும் பெண்ணி உபாதி பிடிக்கும் ரோமையோடு செய்யாமா மறுநாளில ஒண்ணு நான் கொண்டு பெருமாடினோம். வக்கல் மாதிரி வள பெற்று போறது முக்கியம் இல்லை, ஒண்ணு பெற்றாலும் உருப்படியா கொடுக்கணும். எப்படிப்பட்ட பிள்ளை கொடுக்கணும்? என் முகத்து எத்தோடும் ஊர்ல பாக்கியம் எப்பப்பட்டார்கள், வெண்ணிலமா எப்பப்பட்டார்கள், நெற்றியிலே வெண்ணிலம் ஒரு துணி எல்லா சந்தோஷமாக சவால் இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டார் என்று நாம் சந்தோஷப்பட மாதிரி பிள்ளையை வெறுத்துங்கடான்னு சொல்லி கல்யாணத்துல சொல்லி வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை உலமாக்கள் எடுத்து சொல்றாங்க. பெருமாள் இப்படி எதிர்பார்க்கறாங்கப்பா, நீ பெருமைக்குள்ள பிள்ளையாக பெறணும்னு எதிர்பார்க்கறாங்கப்பா, அது வழி நீ நடந்துக்கோ என்பதாக உபதேசம் செஞ்சாங்க. ஆனா நாம் அந்த கிழவனாக நினைச்சு பார்ப்போம். நம்ம பிள்ளை வைத்து மறுபலத்தில் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படுவார்களா அல்லது சிறுமப்பட்டு நிற்பார்களா? யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளை எந்த நிலையிலாம ஆக்கியிருக்கிறோம், எந்த நிலைமை தெரியுமா? அந்த கற்பனையான ஒரு காட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில் வர்றாங்க. வரும்போது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க தெரியுமா? எனது உம்மத்து நாம சொல்லிட்டோம், பெருமையான பிள்ளைகள் பெருமைன்னு சொல்லிட்டோம், பெருமையான பிள்ளையை பெற்றிருப்பாங்க. எனவே நான் போய் பார்த்து வர்றாங்க. ஊர்ல மகிழ்ச்சிங்களாக எடுத்துக்கிறார். உறுதியினால் நெற்றியிலும் பிள்ளை, கையிலும் பிள்ளை, எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் நல்லவர்களாக இருப்பார்கள், எங்கு பார்த்தாலும் முத்தகங்களாக இருப்பார்கள். ஒரு தடவை நான் போய் பார்த்து வருவேன் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு வருகிறார்கள். ராஜா கம்பீர ராஜா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஆனால் இங்கு வந்து பார்த்தா ஒரு கூட்டம் கூட இங்க வந்து பார்த்தா ஒரு கூட்டம் கூட
என்ன அப்படி உபத்திரலாம் கூடவா கொண்டுட்டான் எதை கூடாமல் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டா ஒன்னாவது பைனவு மனிஷத்தன் முகங்கா செனச்சுருவியவனுக்கு அவன் ஆகான் தொழுகையை விட்டவன் மருவத்தில் கூட நான் எழுதப்படுவான். எனவே எத்தனை பேர் 100 தொழுவுள்ள பிள்ளையா பெற்றிருக்காங்க. நம்முடைய பிள்ளைகள் தொழுவுடைய பெற்றிருந்தான் பெருமானத்து மகிழ்ச்சி. அந்த தொழில் இல்லாத பிள்ளை பெற்றிருந்தா எல்லாரும் கூட இருப்பார்கள். நவீன நாயன் சல்லாலும் வருகிறார்கள். சாஜா நவீன நாயன் சல்லாலும் ராஜராஜ கம்பீரராஜ் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஒரு கூட்டம் கூடுதான். இன்னொரு கருத்தை பார்த்தா ஏற்பாடு அவங்க பட்ஜெட் பேசிட்டு இருந்தாங்க. நிலைமை இவர்களுக்கு என்ன நிலைமை என்று கேட்டா அப்ப அவங்க சொல்றாங்க அல்லது ரிபா லாயக்கும் இல்லாதமா எப்போது வட்டி உண்பவர்கள் பெயர் பிடித்தவனை போட்டு எழுதியிருப்பார்கள். வட்டியை உண்பவர்கள் மறுபடிக்கு பெயர் பிடித்தவரை எழுதியிருப்பார்கள். பெயர் பிடித்தவன் என்ன ஆட்ட ஆடுறானோ என்ன பேச்சு பேசுறானோ அதை மாதிரி இவன் கழிச்சு நிற்பான், ஓடி நிற்பான், அட்டமிடுப்பான். இந்த காட்சியை பெரும்பாலும் பார்க்கிறார்கள். அவங்க நெஞ்சிலே அறுத்து ரத்தத்தை வழியாக்கி மகிழ்ச்சியா அங்கே மகிழ்ச்சியாவாக வளர்ந்து பக்கடையோட சந்திப்பார். 37 காரியம் கொண்டு வந்தார்கள். ஒரு பக்கம் கூடாது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பேர் பிடித்ததை கூட அவர் எழுந்திருக்கிறார். நவீன நாயன் சல்லாஹு பார்த்தார். இன்னொரு பக்கத்தை பார்த்தா பாம்பு மாலையாக போட்டுக் கொண்டு வந்தான். பாம்பை மாலையாக போட்டு வந்தான். சாமியில் தான் அப்படி பார்த்ததும் தெரியல. ஆனா அங்க பாம்பு மாலையா போட்டு வந்திருப்பான். ஒரு கூட்டம் அறிவு சென்றார். வேகம் இல்லை, போய் சொல்லுங்க அல்லா குரான் தான் ஆயிரம் போய் செஞ்சுட்டார். பக்குவமாக விரும்பி அவர்கள் கஞ்சத்தனம் செய்வதை அவர்களுக்கு மாலையாக நினைக்கப்படும். கஞ்சனாக பிள்ளைய வளர்ப்பதனால அவன் வந்து நிற்பான். அவன் தலையில அந்த பாம்பு அவனுடைய செல்வம் 1 ரூபாய் 100 கோடி ரூபாய் 800 வரைக்கும் பங்காளித்த ரூபாய் எல்லாமே பாம்பு மாலையா. இந்த பாம்பு மாலையை பார்த்தா பெரும்பாலும் போல இந்த உபத்துக்கு வழியாக தியாகம் பண்ணேன், இந்த உபத்துக்கு வழியாக தியாகப்பட்டேன், இந்த உபத்துக்கு வழியாக பாதிக்கப்பட்டேன் இல்லையா? ஒரு வட்டம் கூடு, இன்னொரு வட்டம் பேரை தடைந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு வட்டம் பாம்பை மாலையாக போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். நெருப்புனால இந்த அயன்பாக்ஸ் இருக்குல்ல, அந்த அயன்பாக்ஸ் சூடு போட்டுருக்காங்க. நெருப்புனால கண்ணுக்கள் சூடு, விலாப்பக்கம் சூடு, முதுகு பக்கம் சூடு, ஒரு கூட்டத்துக்கு சூடு போட்டு பார்க்கிறாங்க. நெருப்பு குளிக்கிறான். இந்த காட்சி பார்க்கிறார்கள். வாழ்க்கை ஒரு தப்பு கூட ஒரு தப்பு கூட அவர்கள் கிடைக்காத தன்னுடைய 38 கோபத்தினால் மறுபுறத்தில் எவ்வளவு வைத்து அறிவிக்கிறார்கள். சூடு போடப்படுவதை பெற்றிருக்கிறார். என்ன கேட்டாயும் யோகயோகமா அலிஹா அலான ஜன்னம் பத்துவாதிஹா ஜிபாவும் வஜுலூவும் குரானலா. இவர்கள் அவர்கள் தஞ்சத்தம் செய்ததின் காரணமாக அவருடைய முகங்களையும் அவருடைய முதுகுகளையும் விராப்பங்களையும் அவர்களுக்கு சூடு ஓடப்படும். முசாஃபர் வந்தவுடனே இந்த பக்கம் திரும்பிட்டான், அங்க முசாஃபர் வந்தவுடனே இந்த பக்கம் திரும்பிட்டான் இல்லையா? முசாஃபர் வந்தவுடனே அவன் பேர் விடமாட்டான்னு அந்த இடத்தோடு புறட்டு மெதுவா போயிட்டான். ஆக போகிறது, முகத்தை திரும்பிக் கொள்வது, இந்த வேலை நாம் பார்த்தவங்க மறுபடியும் அப்படி ஒரு காட்சி புரியுறேன். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டம் பார்த்தா லக்குவாட்சம் வாய்ப்பான், நல்லா ஊரை கடலாக்க மாட்டான். ஆனா அங்க எழுதப்படுகிற பொழுது லக்குவா அப்படியே வேற ஒரு சுகம் பண்ணிட்டு இருப்பான். ஏப்பா இருந்த கதை பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் செய்யாதவன். பிள்ளைகள் 4 பிள்ளைகள் தான் 4 பிள்ளையா நினைக்கணும். ஆனா ஒரு பிள்ளை மட்டும் வெண்ணை விட்டு பார்க்கிறான், இன்னொரு பிள்ளைகளுடைய கண்ணிலே உணவளிக்கிறான். இப்படி குழந்தைகளுக்கு வந்து ஏன் பிள்ளை, அம்மா காரணம் சொல்றாங்க ஏன் பிள்ளை, அத்தா காரணம் சொல்றாரு ஏன் பிள்ளை, அத்தாக்கா ஒரு பிள்ளை ஏன் பிள்ளைங்கிறாரு, அம்மா காரணம் ஒரு பிள்ளை ஏன் பண்ணாங்க. ஆனா இந்த 2 பேரும் இந்த 2 பிள்ளையை பாராட்டிக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில வேறுபாடு காட்டினால் சமபாடு இல்லாததன் காரணத்தினால் இப்படி உள்ளவர்கள் மறுபடியும் எப்படி வருவதால் பக்கவாதம் அடித்தவர்களாக பெரும்பாலும் பார்த்தார்கள். பக்கம் வாதம் அடித்தவர்கள்
இன்னொரு படத்தை பார்த்தா வானம் முளைக்கு என்னத்துக்கோ ஒழுங்காக மாறு முளைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த மனுஷனுக்கு மாறு முளைக்கு என்னடா வாழனா என்னுடைய நிலத்திலே ஒரு ஜானின் அவரைத்தான், ஒரு செண்டு அவரைத்தான் என்பதாக அதிலே ஒரு அற்றத்துல உண்டாகும். அந்த வான்முளைக்கு குறைந்த படத்தவாறு இந்த உண்மைகளை பெருவாக பார்த்தால் மைக்கேல் வாழ்வாய் யோசிப்பார். முடிவுரைக்கு நான் வருவேன். சலவாத்து சொல்லுவது சல்லி 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 என்றால் என்ன பொருள்? நீங்க 1000 தடவை தற்பனை குற்றலாம் செய்யலாம், நல்லா போட்டுட்டு உன்னுடைய பிள்ளைகளை பெருமானார் காலாண்டுகிற விதத்திலே வளர்க்கவில்லையானால் நீ லட்சம் தடவை சவால் சொல்லியும் அது பிரயோஜனம் இல்லை. பெருமானார் வருகிற பொழுது உன் பிள்ளையை பார்த்து பரவல்லை எழுதும் என்று மனுஷனின் நிலையை உள்ளே வந்துட்ட இன்னும் காலம் தெரிவிக்கவில்லை. இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை மறக்கணுமாக கட்டுவார்கள். இந்த குழந்தைகள் போலவே மேற்கொண்ட காட்சிகளில் அகப்படுவார்களா அல்லது சந்தோஷப்படுத்துவார்களா என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். அந்த முசாஃபிருடைய வார்த்தையை நீங்கள் நினைப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்து ஒருவன் கிறிஸ்தவுடைய மடிப்பத்தை எடுத்துக்கொண்டு ஏமாற்றிவிட்டான் என்று சொல்கிற பொழுது பெருமாளுடைய ஒதுங்கிவிடுமே, அதற்கு நானா காரணமாக வேண்டும் என்று நினைப்பானே, அதை போல மறுமணத்தில் கேவலப்படக்கூடிய பிள்ளைய நம்ம எதிர்த்து பெற்றோம் பேரையே பெற்றோம் என்று ஒரு கணம் தந்தை நினைத்து பாருங்கள். அந்த பிள்ளைகளை எல்லாம் பெருமானார் பாதிக்கிறோம் பாராட்டுகிறவர்களை எல்லாம் கொண்டு புத்தகங்கள் எவ்வளவு ஆசை எவ்வளவு ஆசை அப்படி ஆக்க முயற்சிகள். குறிப்பாக இதிலே பெண்களுடைய கேள்வி மிகவும் சிறப்பானது. பெற்றால் என்ன பயன்? பெயர் வர பெற்றால் தானே பெற்றவரன் என்று சொல்வார்கள். பெற்றால் என்ன பயன்? பெயர் வர பெற்றால் தானே பெற்றவரன். பெற்றால் என்னவன்? பெயர் வர பெற்றால் தானே பெற்றவரன் என்று சொல்லி நிறைவு போலவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Jazakumullahu ahsana ma jazabihi salihin fid-darain. பட்டம் வாங்கி இருக்கிற ஆலிமான்களுக்கும் நமக்குமாக சேர்த்து நல்ல ஆழிய கருத்துக்களை, வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் உபன்யாசங்களை வழங்கிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா ஈருலக நற்பாக்கியங்களை குறைவின்றி நிறைவாக வழங்கிடுவானாக என்று துஆ செய்து கொள்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் சமூகத்திற்காக ஒரு மூத்த ஆளும் பெருமகனாரை அழைப்பது வழக்கமானால் இந்த ஆண்டு 20 ஆளுமைகளை அழைத்து அவர்களுடைய வழக்கத்தை சனது கொடுப்பதாலும் அவர்களுடைய உபன்யாச உரையாலும் அவர்களின் பழக்கத்தை இந்த சபை பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கில் 20 பெருமகனார்களை அழைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா உரிய மன நிறைவை அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. பெருமக்களுடைய துஆவையும் ஆதரவு வைத்து பட்டம் வாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் நீங்களும் அவர்களுடைய ஈருலக வாழ்வு சிறக்க துஆ செய்ய வேண்டும் என்று நிர்வாக பெருமக்களின் சார்பில் உங்களிடமும் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நன்றி உரை கல்லூரியின் பேராசிரியர் கல்லூரி ரியாசுத்தீன் பிலால் ஹஜ்ரத் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்ட துஆ
اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادك. யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதாக இருந்தால், அவனுக்கு ஷுக்ருள்ள நன்றியுள்ள ஒரு அடியாராக இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ், யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் நன்றிகள் செலுத்துகின்றது. சாதாரண கற்கள், சிலைகள் கூட வரையில் தந்த ஊழிக்கு நன்றி செலுத்துகின்றன. நீ என்னை செலுத்தாவிட்டால், நீ என்னை அடிக்காவிட்டால் நான் கல்லாதான் ஆகியிருப்பேன். சிலையாக மக்கள் போற்றப்படக்கூடிய ஒரு கல்லாக நான் ஆகியிருக்க மாட்டேன். கோடான கோடி நன்றிகள் என்று கற்களும் ஒளிகளுக்கு நன்றி செலுத்துகின்றன. அதன் அடிப்படை நமது கல்லூரி 7வது பட்டமளிப்பு விழாவை தலைமையேற்று நடாத்தி கொடுத்த நமது கல்லூரியின் நாசிர் அசத் அவர்களுக்கும், தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட அரசு காசியாக பொறுப்பேற்றிருக்கும் நமது நாசிர் அசத் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த நமது நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார் அவர்களுக்கும், இன்னும் வரவேற்புரை நிகழ்த்திய நமது கல்லூரியின் ட்ரஸ்டி கண்ணியத்திற்குரிய ஷரஃபுத்தீன் அவர்களுக்கும், சிறு உரை நிகழ்த்திய நமது கல்லூரியின் மேனேஜிங் ட்ரஸ்டி வி.எஸ். குமரண்ணன் அவர்களுக்கும், இன்னும் வாழ்த்துறை வழங்கிய மார்க்கத்தின் இஸ்லாமின் தூண்களாகிய உலமா பெருமக்களுக்கும், இன்னும் சிறப்புரை ஆற்றிய நமது மதரசாவின் வேறும் தூணாகிய வாய்ந்த பாத்திமா அரபு கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய முதல்வர் அசரத் உஸ்தாத் அவர்களுக்கும், இன்னும் நமக்கெல்லாம் ஆசியுரை உடன் உருக்கமான உரை, வாழ்க்கைக்கு தேவையான உரையை நிகழ்த்திய கன்சூல் உலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஷம்சுல் உலமா, உலமாக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகிய உஸ்தாத் அவர்களுக்கும், ஓஎம் ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் சனது வழங்கிய முதல்வர்களை உருவாக்கிய முதல்வர், நீண்ட காலமாக ஆசிரியர்களாகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய மண்பலூர் அரபு கல்லூரியின் நாசிர் உஸ்தாத் அவர்களுக்கும், இன்னும் இங்க பட்டம் பெறும் மாணவிகள் சார்பாக வருகை தந்த பெற்றோர்கள், உறவினர்கள், சிறார்கள், குடும்பத்தார்கள், உறவினர்களுக்கும், பட்டம் முடிந்தவுடன் 1 மணிக்கெல்லாம் பட்டம் முடிந்து விட்டால் வீடு செல்ல வேண்டிய தான் எல்லோருடைய வழக்கம். ஆனாலும் கூட நமது வாய்ப்பு பாத்திமா அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நினைவு பெற்றாலும் கூட இறுதி வரை அதன் அங்கமாக இருக்கக்கூடிய நமது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்துவிட்டு நாளை தினம் ஊருக்கு செல்லலாம் என்று இருக்கக்கூடிய நமது வாய்ப்பு பாத்திமா அரபு கல்லூரியின் மாணவர்களுக்கும், மசா மதரசா மாணவர்களுக்கும், இன்னும் மற்ற மதரசாவிலிருந்து வருகை தந்த மாணவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸன ஜஸா ஃபித் தாரீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நிறைவாக துஆ சகோதரிய கண்களோடும் விழா அவர்களுடைய துஆவுடன் விழா இனிதே நிறைவுறும். Alhamdulillah Rabbil Alamin. Allahumma salli ala sayyidina Maulana Muhammad wa ala ali sayyidina Maulana Muhammad wa barik wa sallim alaihi. Allahumma barik li khidmati min hadhihi al-jami'ah. Allahumma barik lahunna. Allahumma barik lahunna. Allahumma barik lahunna bi kulli al-barakat. Allahumma tabbina a'malahunna bil a'mali as-salihah.
اللهم تبلغ أعمالنا بالصحة الكاملة اللهم تبلغ أعمالنا بالمعيشة الطيبة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم اجعلهم هاديات اللهم اجعلهم مهديات اللهم اجعلهم هاديات اللهم اجعلهن مهديات اللهم اجعلهن هاديات اللهم اجعلهن مهديات اللهم بارك لهم في عيشهم اللهم بارك لهم في علمهم اللهم بارك لهم في خدمتهم اللهم بارك في فهمهم اللهم بارك لهم في كل البركات في اهلهم اللهم بارك لهم في مالهم اللهم بارك لهم في اولادهم اللهم بارك لنا في كل البركات يا ارحم الراحمين اللهم بارك لمن انفق في هذه في إجراء هذه الجامعة المباركة اللهم بارك لهم بكل البركات اللهم انك تعلم حاجاتهم فاقضيها يا قاضي الحاجات وتعلم امراضهم فاشفها شافي الامراض وتعلم ذنوبهم فاغفر غفار الذنوب وتعلم عيوبهم واسترها ستار العيوب يا ارحم الراحمين اللهم بارك لاساتذتي واساتذتي جامعة هذه الجامعة اللهم ارزقنا الصحة والسلامة والعافية والبركة يا ارحم الراحمين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا مقيم الصلاة ومن ذريتنا ربنا وتقبل دعاء صلى الله عليه وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله